எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகாமி. சிவகாமி பாடசாலையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன கத்துக்க போறோம் அப்படின்னன்னா, இன்னைக்கு வர்ணமாலா கத்துக்க போறோம். அதாவது ஹிந்தியில வர்ணமாலா. ஹிந்தியில வர்ணமாலா அப்படின்னா, தமிழ்ல எழுத்துக்களுடைய அட்டவணை. நம்ம தமிழ்ல வந்து அ, அம்மா, ஆ, ஆடு அப்படின்னு படிக்கிறோம்ல, அதேமாரி ஹிந்தியில இருக்கக்கூடிய எழுத்துக்கள், சொர்ருக்கு என்னென்ன வார்த்தைகள் வருதுன்று அதுக்குடைய ம பொருள் அதாவது அர்த்தத்தையும் நான் சொல்லிக் குடுக்க போறேன். இந்த சொல்லிக் குடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ரீகேப் மாரி அதாவது முதல் பாடத்துல நம்ப கத்துக்கிட்டது என்னன்றத திருப்பி ஒரு தடவ உங்களுக்கு பை காட் பண்றதுக்கு அதாவது ஞாபகப்படுத்துறதுக்காக மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. அது படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு உள்ள கிளாஸுக்கு போகலாம். முதல்ல நம்ம என்ன கத்துக் குடுத்தேன்? சொர் அதாவது உயிரெழுத்து. என்னலாம் உயிரெழுத்து? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிச்சோம்? மெய்யெழுத்து. மெய்யெழுத்துன்னா என்ன? வெஞ்ஞன். அதாவது நம்ம சொல்லக்கூடிய க, ச, ட, த, ப. இது மெய்யெழுத்து. இது உங்களுக்கு தெரியும். ஹிந்தியில வந்து 4 4 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஹிந்தியில இருக்கக்கூடிய எழுத்துக்கள எப்படி உச்சரிக்கணும்? அதையும் சொல்லிக் குடுத்துர்றேன். க, 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 ங. ச, ச, ஜ, ஜ, ஞ. ட, 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 ண. த, 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 ந. ப, 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 ம. ய, ர, ல, வ. ஷ, ஷ, ச, ஹ. க்ஷ, த்ர, ஞ. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிச்சோம்? பாரக்கடி. உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு உயிர்மெய் எழுத்து. அதாவது பாரக்கடின்னு சொல்லுவாங்க. அது எப்படி உருவாகுன்றதையும் சொல்லியிருக்கேன். க ப்ளஸ் அ, க. க ப்ளஸ் ஆ, கா. க ப்ளஸ் இ, கி. க ப்ளஸ் ஈ, கீ. க ப்ளஸ் உ, கு. க ப்ளஸ் ஊ, கூ. க ப்ளஸ் ரு, க்ரு. க்ரு. க ப்ளஸ் ஏ, கே. க ப்ளஸ் ஐ, கை. க ப்ளஸ் ஓ, கோ. க ப்ளஸ் ஔ, கௌ. க ப்ளஸ் அம், கம். க ப்ளஸ் அக, கக. இது உயிர்மெய் எழுத்து. இப்போ உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்கு நம்மளுக்கு முதல்ல இருந்து படிச்சோம்ல. உங்களுடைய அதாவது மெய்யெழுத்துக்களோட மொத்தத்தையும் நம்ம இத மறுபடியும் பை காட் பண்ணணும். அதாவது இத எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த என்னென்ன இது மாத்திரா போடணும். உங்களுக்கு இது எல்லாமே மாத்திராவுல வர்றது. ஆ மாத்திரா, ஈ மாத்திரா, ஈ மாத்திரா, ஊ மாத்திரா, ஊ மாத்திரா, ரு மாத்திரா, ஏ மாத்திரா, ஐ மாத்திரா, ஓ மாத்திரா, ஔ மாத்திரா, அம் மாத்திரா, அக. இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்லேருந்து கா, கா, க, கங்க எல்லாமே இருக்குல்ல, அது லாஸ்ட் வரைக்கும் உள்ளத நீங்க இன்னொரு பாடத்துல பார்ப்பீங்க பாருங்க. இத நான் உங்களுக்கு சார்ட் குடுத்துருக்கேன். இந்த சார்ட் பிரகாரம் நீங்க என்ன பண்ணுங்க? பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப எதுக்காக நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னா, நான் என்னுடைய கிளாஸ்ல வந்து திடீர்னு இப்ப தான் நீங்க என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் என்ன கத்துக் குடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாது. உச்சரிக்க வராது. அதுக்காக தான் நான் வந்து இப்ப என்ன பண்ணேன், மறுபடியும் ஒரு தடவ போட்டு காட்டியிருக்கேன். நீங்க இத டெய்லியுமே இல்லன்னா என்னோட கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். எதுக்காக பிராக்டிஸ் பண்ண சொல்றதுன்னா, இப்ப நம்ம ஒரு வாய்ப்பாட பிராக்டிஸ் பண்ணி நம்ம எப்படி மெமரியில கொண்டு வரோமோ, அதே மாரி இந்த ஹிந்தியில இருக்கக்கூடிய எழுத்துக்கள நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான், உங்களுக்கு எந்த வார்த்தைகள் வந்தாலுமே, அது சகஜமாக உங்களுக்கு உச்சரிக்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த மாரி சொல்ல வச்சேன். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இன்னைக்குள்ள பாடத்துக்கு போலாம் வாங்க. இன்னைக்கு நான் சொன்ன மாரி வர்ணமாலாவ இன்னைக்கு கத்துக் குடுக்க போறேன். அந்த வர்ணமாலையில இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய
வார்த்தைகள் ஹிந்தியில் சொல்லி தரப்போகிறேன். இப்போ சொர்ல வந்து உங்களுக்கு எத்தனை 13 இருக்குது. அந்த 13க்கு உண்டான வார்த்தைகளும் அதுக்கூட அர்த்தத்தையும் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது ஆ ஆ அப்படின்னா அதுக்கு வார்த்தை வந்து அனார். உச்சரிக்குமா பார்த்துக்குங்க. அனார். நீங்கள் சொல்லலாம், என்னடா ராவை மேலே போட்டுட்டு இரு சொல்கிறீங்களேன்ட்டு. ஏன்னா ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் கடைசியில் வரக்கூடிய வார்த்தைகளில், அதாவது மாத்திரா கூட வரலன்னா, மாத்திரானா என்ன, தொணக்கால் ஆவுடைய மாத்திரா இருக்குல்ல, அது வரலைன்னா இருன்னு உச்சரிக்கணும். ராவை இருன்னு உச்சரிக்கணும். ஒரு மாவை வந்து இம்முன்னு உச்சரிக்கணும். காவை இக்குன்னு உச்சரிக்கணும். அந்த இக்குங்கிச்சு நம்மளுக்கு தனியாக கிடையாது. அதாவது நம்ம தமிழில் இக்கு இங்கிச்சு தனியாக வரும், ஹிந்தியில் அப்படி வராது. நாம் தான் அதை உச்சரிப்பை கொண்டு வந்துக்கணும். எப்படி கொண்டு வரணும்னா, ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு பக்கத்தில் மாத்திரா இல்லை என்றால், ஆ மாத்திரா இல்லை என்றால், இப்போது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், இருன்னு உச்சரிக்கணும். அதனால் இப்போ பாருங்கள், அனார் நான் பக்கத்தில் மாத்திரா இருக்குது, அதனால் உச்சரிப்பு இழுத்துக்கணும். ஆ உச்சரிப்பு கொண்டு வரணும். ந நா அ நா இர் அனார். அனார்னா ப்ரோமகனேட், மாதுளை பழம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஆ. ஆவுக்கு என்ன கொடுக்குறோம், ஆ மாத்திரா பக்கத்தில் இருக்குது, கடைசியில் மா இருக்குது. அப்போ என்ன, ஆமாவா, மா கிடையாது, ஆமாவா இல்லை, ஆம். உச்சரிக்கும் பொழுது ஆம். ஆம்னா மேங்கோ, மாம்பழம். ஆம். நெக்ஸ்ட்டு ஈ. ஈ அப்படின்றதுக்கு நடுவில் மா தான் இருக்குது. இப்போ பாருங்கள், லீ. ஈ உச்சரிப்புடைய ரெண்டாவது ஈ. அப்போ நாம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், இந்த ஈ உச்சரிப்பு கொண்டு நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, முதல்ல இடது பக்கமாக வரக்கூடிய ஈ உச்சரிப்பு ஈ, சின்ன ஈ. அதே வலது பக்கம் வந்ததுன்னா ஈ உச்சரிப்பு. அப்போ இங்கே ஈ உச்சரிப்புடைய லீ இருக்குது, லீ. அப்போது ஈ ம லீ, இமலி. உச்சரிக்கும்ப பாருங்க, இ ம லீ, இமலி. இமலி அப்படின்னா புளி. பிக்சர்லேயே பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஈ. ஈ க, இது ரெண்டாவது கா. க க படிச்சிருக்கோம்ல, அந்த ரெண்டாவது கால இக்கு, ஈக்கு. இப்போ சொன்னது தான், கா வந்துக்கு பக்கத்தில் துணக்கால தான் மாத்திரம் இல்லை, அதனால் இக்கு வச்சு இருக்குங்க. ஈக்கு. ஈக்குன்னா சுகர் கேன், அதாவது கரும்பு. ஈக்குன்னா கரும்பு. உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பேனாவும் நோட்டு புக்கும் எப்போவுமே வச்சுக்கோங்க பக்கத்தில். எழுத்துக்களை நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கலாம், இல்லைன்னா தமிழில் எழுதிக்கலாம் வார்த்தைகளை. நீங்கள் எப்போவுமே பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு, ஒரு பென்சில், பேனா அல்லது எது வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வார்த்தைகளை சொல்லும்பொழுது உச்சரிப்பு வேணாலும் உச்சரிப்பு எழுதி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதை உச்சரிப்பு வருது அப்படின்னா வார்த்தைகளுடைய அர்த்தத்தை, மீனிங்ஸை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது உ. உ அப்படின்றதுக்கு உ இல் லூ. இல்லை எங்கே இருக்குது கேட்டானா, லாவுடைய பாதி போட்டால் இல்லு. இங்கே வந்து இல்லுக்கு என்ன போட்டிருக்கோம், லாவுடைய பாதி. உச்சரிக்கும்போது இல்லுன்னு உச்சரிக்கணும். அப்புறம் லூ, உள்ளூ. இந்த உள்ளூக்கு அந்த கீழே மாத்திரா எப்படி இருக்குது, ஊடைய மாத்திரா. ஊடைய மாத்திரா போட்டிருக்கோம், உள்ளூ. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஊ. ஊ ந. ஊனாவா இல்லை, ஊன். ஊன் இன்னு சொல்லணும். ஊன் அப்படின்னா என்ன, உள்ளன். ஓகேவா? உள். உள். உள்னா கம்ப்ளீனுடைய இது, ஊன். நெக்ஸ்ட்டு ரு. ருக்கு இங்கே வந்து ரு ஷி. ஷி வந்து சின்ன ஈ போட்டிருக்கோம், நடுவில் ஷா போட்டிருக்கோம். ஷா ஷா ஷி ஷி வருதுல்ல, அந்த ஷி, ரிஷி. சின்ன ஈ, ரிஷி. சொல்லும்போது தெரியுது, ரிஷி. ரிஷின்னா என்ன, யார், முனிவர். உட்காந்துற போச பார்க்குமே நமக்கு தெரியலையா,
முனிவர் முனிவர் தான் இது மாதிரி தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ முனிவருக்கு ஹிந்தியில ரிஷி. நெக்ஸ்ட்டு ஏ. ஏக்கு ஏ பக்கத்தில் கா. காவுக்கு என்ன உச்சரிக்க சொல்லியிருக்கேன், நீங்களே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இக்கு கரெக்டு. ஏ இக்கு ஏக். ஏக்குன்னா ஒன்று, ஒன். ஒன்றுக்கு ஹிந்தியில் ஏக். இப்போ இந்த ஏக் அப்படின்றதுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்? ஏ கா. காவை வந்து இக்கா உச்சரிச்சுக்கிட்டோம். ஏக். ஏக்குன்னா ஒன். நெக்ஸ்ட்டு ஏக்கு அப்புறம் ஏ கிடையாது. அப்போ அங்கே என்ன வர்றது? ஐ. ஐ ந கா. ஐநக்காவா? ஐநக்காலாம் வரணும். ஐநக்காவும் வேணாம், ஜோதிகாவும் வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஐ ந இக்கு சொல்லிக்கலாம். காவை வந்து இக்கா சொல்லிக்கணும். இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் வரேன். ஒன்றுக்கும் ஒரு எழுத்துக்குமே இக்கு இங்கிச்சு வச்சு சொல்லிக்கோ. ஐநக். ஐநக் அப்படின்னா ஸ்பெக்ஸ், அதாவது கண்ணாடி. கூலிங் கிளாஸ். கண்ணாடி கிடையாது, கூலிங் கிளாஸ். ஐநக். இப்போ நெக்ஸ்ட்டு ஓ. ஓ க லா. அங்கே என்ன வரணும்? கரெக்டு. ஓக்கல். கரெக்டு, வெரி குட். ஓக்கல். இல்லு வச்சுக்கணும். இப்போ நம்ம இதிலே பாருங்கள், இக்கு இங்கிச்சுன்னு எத்தனை கற்றுக்கிட்டோம்? இரு கற்றுக்கிட்டோம், இம்மு கற்றுக்கிட்டோம், இக்கு கற்றுக்கிட்டோம், இன்னு கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இக்கு, இல்லு. ஓகேவா? இப்போ ஓக்கல். ஓக்கல் அப்படின்றது இந்த வெத்தலைப்பாக்கெல்லாம் இடிப்பாங்க தெரியுமா? சின்னது, அதாவது உரல் மாதிரி இருக்கும். அதில் வெத்தலைப்பாக்கு இடிச்சுக்கலாம், மிளகு சீரகம்லாம் இடிச்சுக்கலாம். அதுக்கு பேர் ஓக்கல். அடுத்தது ஔ. ஓக்கு அப்புறம் ஓ கிடையாது, ஔ தான். ஓ ஔ. ஔவுக்கு ஔ ஷ தா. இங்கே வந்து தா வந்து எப்படி? நாலாவது கா. க க க க. இங்கே இது தாவில் வர தா. த த த தா. இது நாலாவது தா. இந்த நாலாவது தா போட்டுக்கிட்டு ஔஷத். இது சொல்லணும். தாக்கு பதில் இது சொல்லுங்க. ஔஷத். ஔஷதுன்னா மருந்து, மாத்திரைகள். இதுக்கெல்லாம் ஔஷத்துன்னு பேர், மெடிசின். ஓகேங்களா? அம். அம்னா அம் கூ ரா. அங்கூர். நீங்களே சொல்லிட்டீங்க, அங்கூர். இரு வச்சு சொல்லிட்டீங்க பாருங்க. அப்போ இந்த கூ வந்து ஊ உச்சரிப்பு. அங்கூர். அங்கூர்னா கிரேப்ஸ். கிரேப்ஸ்னா என்னது? தமிழில் என்ன சொல்லணும்? திராட்சை பழம். நீ உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஓகே. அங்கூர்னா திராட்சை பழம். நெக்ஸ்ட்டு அஹா. அவ்வளோதான், சிரிப்பு வந்துச்சு. ஆஹா. நம்ம தமிழில் சொல்கிற மாதிரியா? ஆஹா ஆஹா. அப்போது ஆஹா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. धन्यवाद।